இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேர் வீதி, இந்த தேர் வீதி ஒரு கிளை வீதியாகத்தான் இருக்குது. இந்த கிளை வீதி ஓரமாகத்தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இப்போ நீங்கள் இந்த காணிக்கு போகிற வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த காணி அமைஞ்சிருக்கிற இடத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியிலே அமைஞ்சிருக்குது. கோண்டாவில் பகுதியில் இந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் கோண்டாவில் வடக்கு பகுதி, அதாவது வடக்கு கோண்டாவில் பகுதியில் தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோண்டாவில் சந்தையில் இருந்து இந்த காணிக்கான தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சரியாக 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கோண்டாவில் சந்தையில் இருந்து. அதே போல் பலாலி பிரதான வீதியில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 600 மீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது. அதாவது பிரதான வீதியில் 400 மீட்டர் வந்து கிளை வீதியில் ஒரு 600 மீட்டர் வந்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு வந்து கொள்ள முடியும். விற்பனைக்காக இருக்கிற இந்த காணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 2 பிரதான வீதிகளுக்கு நடுவில் இருக்குது. பலாலி பிரதான வீதிக்கும் அதே போல் இராச வீதி பிரதான வீதிக்கும் இடைப்பட்ட பகுதியிலான் இருக்குது. பலாலி பிரதான வீதியில் இருந்து 600 மீட்டரும் அதே போல் ராச வீதியில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 300 மீட்டர் தூரத்தில் இருந்தால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது. இதில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற எந்த காணியை வேணாலும் நீங்கள் வாங்கிக்கொள்ள முடியும். 1.5 பிறப்புகளாக பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த காணிகள் இருக்குது. மொத்தமாக 3 பிறப்பு 4 பிறப்புன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கொள்கிறேன்றாலும் வாங்கிக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் 1.5 பிறப்பு தனியாக வாங்குகிற அப்படி என்று சொன்னாலும் வாங்கிக்கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணினுடைய இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தினுடைய மண்ணின் அமைப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் செம்மண் அமைப்பாகத்தான் இருக்குது. 2க்கும் பயன்படுத்தக்கூடிய, அதாவது விவசாய நடவடிக்கைகள் பயன்படுத்துகிற அப்படி என்று சொன்னாலும் பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணிக்கு அருகில் பார்த்தீங்கள் அப்படி என்று சொன்னால் வாழை மரம், மரவள்ளி மரம், வெங்காயம் அப்படி என்று சொல்லி பயிரிடப்படுது. நீங்கள் விவசாய நடவடிக்கைகளுக்கு ஒரு காணி தர்றீங்கள் அப்படி என்று சொன்னாலும் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அதே போல் இந்த காணிக்கு அருகிலேயும் சில வீடுகள் இருக்குது. வீடு கட்டுற தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காணியாகவும் இந்த காணி இருக்குது. நீங்கள் வீடு கட்டுற தேவைக்கு யாராவது காணி பார்க்குறீங்கள் அப்படி என்று சொன்னாலும் நீண்ட கால முதலீட்டு தேவைகளுக்காக இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயத்தை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த காணி அமைஞ்சிருக்கிற பிரதேசத்துக்குரிய தண்ணியை பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்கிற பகுதி. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த முக்கியமான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியின் விலை விவரம் உட்பட இந்த காணியை பார்க்குறது வாங்குறதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியை வாங்க அப்படி என்று சொல்லப்படுகின்ற இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவையண்டா பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். உங்களுடைய காணிகள் வீடுகள் கடைகளை நீங்கள் விற்க போகிறீங்களா இல்லை வாடகை கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள், தோம்புகள், சட்ட ரீதியான ஆவணங்கள் அனைத்தையும் நீங்களோ அல்லது துறை சார்ந்த சட்டத்தரணியோடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய கொடுக்கல் வாங்கல் செலுத்தக்கு அவதானமாக இருங்க. இது எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லி கிடக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள்.